தமிழக முதலமைச்சராக விஜய் நாளை பதவியேற்க வாய்ப்பு இல்லை என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. நேரு உள்விளையாட்டு அரங்கில் அதற்கான ஏற்பாடுகள் ஒருபுறம் நடைபெற்று வரக்கூடிய சூழலில் முதலமைச்சராக நாளை பதவியேற்பதற்கான வாய்ப்புகள் குறைவு என்று தகவல் கிடைத்திருக்கிறது. பெரும்பான்மைக்கு தேவையான 118 எம்எல்ஏக்களின் விவரத்தை விஜய் அறிவித்த பிறகு விழா நடத்த ஏற்பாடு என்று திட்டமிட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அபினேஷ் இணைக்கிறார். அபினேஷ், விவரங்கள். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் இன்று ஆளுநரை சுமார் 3:30 மணி அளவில் ஆளுநர் மாளிகையில் சந்தித்து ஆட்சி அமைப்பதற்கான உரிமை கோரினார். குறிப்பாக 112 பேர் மட்டுமே ஆதரவு இருக்கக்கூடிய நிலையில பெரும்பான்மைக்கான 6 இடங்கள் இன்னும் எஞ்சிருக்கக்கூடிய நிலையில ஆளுநர் அவரிடம் போதிய மெஜாரிட்டியை இன்னும் வரல அப்படிங்கிறதுனால நாளை திட்டமிட்டபடி விஜய் முதலமைச்சராக பதவியேற்றுக் கொள்வாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. குறிப்பாக தனி பெரும்பான்மைக்கான இடம் கிடைக்காத கூடிய நிலையில தனிப்பெரும் கட்சியாக தமிழக வெற்றிக் கழகம் உருவெடுத்திருக்கிறது. குறிப்பாக 108 இடங்கள் மட்டுமே அவர்கள் வசம் இருக்கக்கூடிய நிலையில கூடுதலாக 5 இடங்களை காங்கிரஸ் அவர்களுக்கு ஆதரவாக தெரிவித்த நிலையில 112 இடங்கள் இருக்கிறது. இன்னும் மெஜாரிட்டிக்கு 6 இடங்கள் இருக்கக்கூடிய நிலையில அந்த 6 இடங்களிலும் அதுக்கான ஆதரவையும் ஆளுநர் கேட்டிருப்பதாக ஆளுநர் மாளிகை வளாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதனால் திட்டமிட்டபடி நாளைய தினம் முதலமைச்சராக புதிய அரசு பதவியேற்கும் விழா நடைபெறுமா என்கிற கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. இருப்பினும் ஆளுநர் மாளிகை இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை இதுவரை வெளியிடவில்லை. அதே நேரத்தில் விசிக மற்றும் இடதுசாரிகளிடம் அந்த எஞ்சிருக்கக்கூடிய 6 இடங்களுக்கான ஆதரவை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் ஏற்கனவே கேட்டிருக்கக்கூடிய நிலையில அவர்களும் இது குறித்து நாளைதான் முடிவெடுக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கக்கூடிய நிலையில நாளை திட்டமிட்டபடி முதலமைச்சராக விஜய் பதவியேற்றுக் கொள்வதில் ஒரு சிக்கல் இருக்கிறது. ஆளுநர் மாளிகை மொத்தமாக இருக்கக்கூடிய 118 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவையும் கேட்டிருப்பதாக ஆளுநர் மாளிகை வளாகம் தெரிவித்திருக்கிறது. இன்னும் அதிகாரப்பூர்வமாக அந்த தகவல்கள் வெளியாக விட்டாலும் கூட பெரும்பான்மைக்கு தேவையான 118 இடங்களுக்கு பதிலாக தற்போது இன்றைக்கு விஜய் 112 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு கடிதத்தை நேரில் வழங்கினார். தவைக்கா சார்பாக 107 உறுப்பினர்களும் அவற்றோடு சேர்த்து காங்கிரஸ் உறுப்பினர்கள் 5ஓடு சேர்த்து மொத்தம் 112 எம்எல்ஏக்கள் ஆதரவு மட்டுமே இருக்கிறது. எஞ்சிருக்கக்கூடிய இடங்களுக்கான ஆதரவு எங்கிருந்து வரும், யார் கொடுப்பாங்கிற கேள்வியையும் ஆளுநர் எழுப்பியிருப்பதாக தெரிகிறது. இருப்பினும் இன்று மாலை ஆளுநர் மாளிகை அதிகாரப்பூர்வமாக ஒரு அறிவிப்பை வெளியிடும் என எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலையில திட்டமிட்டபடி நாளைய தினம் முதலமைச்சராக விஜய் மற்றும் அவரது அமைச்சரவை பதவியை இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குமா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. குறிப்பாக விசிக மற்றும் இடதுசாரிகள் நாளைய தினம்தான் தாவேகா தொடர்பான அந்த கோரிக்கை தொடர்பாக வேண்டுகோள் தொடர்பாக முடிவு எடுக்கப்படும் அப்படிங்கிற தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில நாளை அந்த பதவியேற்பு விழா நடைபெறுமா அப்படிங்கிற கேள்விக்குறி எழுப்பியிருக்கிறது. நந்தா, இது இயல்பான நடைமுறைதானா அல்லது தாமதப்படுத்தப்படுகிறதா என்ற ஒரு கேள்வியும் எழுகிறது. தாவேகா இதை எப்படி அணுகுகிறது? நாளை பதவியேற்பதற்கான ஏற்பாடுகள் ஒருபுறம் நேரு விளையாட்டு அரங்கில் நடந்து வரக்கூடிய ஒரு சூழல்ல இதுவரைக்கும் அப்படியான ஒரு முடிவு எட்டப்படவில்லை என்ற ஒரு தகவல் கிடைக்குது. இதை எப்படி பார்க்கலாமா அபினேஷ்? இது இயல்பான நடைமுறை தான். ஆளுநரை பொறுத்தவரை பெரும்பான்மைக்கான இடங்கள் இருந்தா உடனடியாக அவங்கள கால் ஃபார் பண்ணிடுவாங்க. நீங்க ஒரு புதிய கவர்மெண்ட் ஃபார்மேட் அதுக்கு உடனே கொடுத்துருவாங்க. ஆனா இந்த கேஸ்ல இன்னைக்கு 108 இடங்கள் மட்டும்தான் தாவேகாவிட்ட இருக்கு. ஆனா ஆளுநர் எப்படி அதை சோர்ஸ் பண்ணுவீங்க, யார் உங்களுக்கு ஆதரவு கொடுப்பா அப்படிங்கறத ஆளுநர் கேட்கறது அப்படிங்கிறது சரியான நடைமுறை தான். இருப்பினும் தமிழ்நாட்டில் ஒரு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா இருக்கிறது தமிழக வெற்றிக் கழகம் தான். அந்த ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது தான் அந்த அடிப்படையில் தான் அவங்களும் போய் எங்களை ஆட்சி அமைக்க உரிமை கூப்பிடுங்கன்னு அந்த உரிமை கோரியிருக்காங்க. ஆனால் ஆளுநர் தரப்பு 118 மெஜாரிட்டியை எப்படி ப்ரூஃப் பண்ணுவீங்க, என்ன சோர்ஸ் இருக்கு, யார் உங்களுக்கு ஆதரிப்பாங்கிறத கேட்கறது இயல்பான நடைமுறை தான். அதை அவங்க கொடுக்க வேண்டும். அல்லது ஆளுநர் நாங்கள் இப்போ உங்களுக்கு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண கால் ஃபார் பண்றோம், சட்டப்பேரவையில குறிப்பிட்ட தேதியில 118 எம்எல்ஏக்களை அல்ல பெரும்பான்மையை நிரூபிக்க நீங்க ஒரு பண்ணுங்க அப்படிங்கிறதையும் சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில தான் கவர்னர் இந்த கொரிஸை கேட்டிருக்கிறாரு. ஸோ நாளைக்கு பதவியேற்பு விழா நடைபெறுமா அப்படிங்கிறது அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வரல. அதனால அது ஒரு கொஸ்டின் மார்க் ஆயிருக்கு.